2024 Day 11. இன்னைக்கு தேதி 30/11/2024, நாள் 11ஆம் நாள். புனித நர்மதை நதி வழிக்கரை பயணத்தின் தென்கரை வெளியே நடக்கும் பயணத்தின் 11ஆம் நாள் தொடங்குகிறது. நாம் இப்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நந்தூர்பார் மாவட்டம் ராணிப்பூர் என்கின்ற கிராமத்தில் இருக்கிறோம். இது மகாராஷ்டிராவில் வடக்கே இருக்கிற கடைசி மாவட்டத்தில் கிராமமாகும். இங்கிருந்து நம் பயணம் தொடர்கிறது. நேற்று மாலை இங்கு வந்தோம். ஊர் மக்களிடம் தங்க இடம் கேட்டபோது இந்த கோயிலை காட்டினார்கள், உணவும் அளித்தார்கள். நல்ல வரவேற்பு. சில யாத்திரைகள் தங்கியிருக்கிறார்கள், மற்றவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் விரைவாக. சிலர் கீழே தங்கியிருக்கிறார்கள். நான் இங்கு தங்கியிருக்கிறேன். புனித நர்மதை நதியை வலம் வரும் பயணத்தில் 11ஆம் நாள் கட்டத்தில் நாம் இருக்கிறோம். சிலர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மணி இப்போது 30ஆம் தேதி காலம்பரை 3:45. வாங்க, நம்ம எப்போ பாட்டாட வேலைகளை கவனிச்சுட்டு காலம்பரை 6 மணி போல புறப்பட்டு போகலாம். என் கூட தொடர்ந்து பயணிங்க. இது எனக்கு ஒரு புதுமையான அனுபவம். அப்படியே குளிர்ந்த காற்று ஜில்லுன்னு இருக்குது. காத்தால டீ தருவாங்க. பக்கத்துல வீடு இருக்குது, டீ தருவாங்க. பார்க்கலாம். மணி இப்போ 3:50 ஆகுது. 11ஆம் நாள் பயணத்தை நாம் தொடங்கலாம். அடுத்து நாம் போகக்கூடிய இடம் தடகாவ். இலக்கு வெளியில் எங்கு தங்குவோம், போய் எத்தனை மணிக்கு போய் சேருவோம், அங்கே என்ன உணவு கிடைக்கும், இடம் எப்படி இருக்கும், எதுவும் தெரியாது. எல்லாம் அன்னை நர்மதை தேவியின் ஆசி. அவள் நம்மை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையில் பயணத்தை தொடர்ந்து நடத்துகிறோம். அவளுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவித்துவிட்டு, நீருக்கும் ஒரு வாழ்த்தை தெரிவித்துவிட்டு இன்றைய பயணத்தை தொடங்குவோம். வாருங்கள். நர்மதை போற்றி, நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க. வணக்கம். ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತ್ ರಾಣಿಪುರ್, ತಾಲೂಕಾ ಶಾಖಾ, ಜಿಲ್ಲಾ நந்தூர்பார். வணக்கம் என் அருமை நேயர்களே. புனித நர்மதையின் வலம் வரும் 11ஆம் நாள் இன்று தொடங்குகிறது. நாம் இப்போது மகாராஷ்டிராவின் வட எல்லை மாவட்டமான நந்தூர்பார்
மாவட்டத்தில் ஷார்ஜா ஜில்லாவில் மாவட்டத்தில் தாலுக்காவில் ராணிப்பூர் என்கின்ற சிறு கிராமத்தில் இருக்கிறோம். நேற்று இங்கு தான் தங்கினோம். நர்மதே ஹார். நர்மதை எங்கேயும் போயில்ல, இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி ஓடிட்டுருக்கா அன்னை நர்மதி. என் அன்னை, நம் அன்னை. நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீரை வாழ்த்தி அதை பாராட்டி மக்கள் வலம் வருகின்றார்கள். அப்படி வச்சுக்கோங்க, எந்த நீராக இருந்தாலும் சரி. ஆக நம்ம தூரங்களாம் இல்லை, 7 கிலோமீட்டர். ஏன்னா முன்னாடி கரை வழியாகவே போயிட்டு இருந்தாங்களாம். இப்போ அந்த கரையெல்லாம் பேக் வாட்டர் வந்து மூழ்கி அங்கே வழித்தடம் இல்லாமல் இருக்குது. இப்போ அருமையான ரோடு போட்டதுனால நீ இப்படி போய்க்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் காட்டுப்பகுதி, சிறுத்தைகள்லாம் இருக்குது, கரட்டிலாம் இருக்குது. இப்படி போங்கன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் இப்படி போயிட்டுருக்காங்க. ஆக நம்மளுடைய மெயின் நோக்கம் சிதறி போல வெறும் வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லை. என் கவனம் பூரா அங்கே தான் இருக்குது. மனப்பூர்வமாக, உளப்பூர்வமாக. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸோ நம்ம இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி அந்த நர்மதை ஓட்டிகிட்ருக்குது. நம்ம தென்கரையில் இருக்கோம். இப்போ நம்ம மகாராஷ்டிராவில் முதல் அடி எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 4 நாளைக்கு மகாராஷ்டிராவில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். 4 நாளுக்கு மேலே கூட ஆகலாம். இன்னொரு விஷயம், ஓம்காரேஸ்வரர் தொடங்கணும் 20ஆம் தேதி. இன்றைக்கி தேதி 30ஆவது. 11 நாள் ஆகிடுச்சி. 180 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். ஆவரேஜாக பார்த்தா 18 கிலோமீட்டர் வருது ஒரு நாளைக்கு. மகாராஷ்டிராவில் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் குஜராத் வந்துடும். இங்கே தான் நர்மதே ஹார். அதுக்கப்புறம் குஜராத் வந்துடும். ஸோ போக எல்லாம் காட்டுறேன், சொல்கிறேன். காத்தாலே எந்திரிச்சாச்சு எப்போதும் போல். மலை பிரதேசங்கள்லாம் பின்னாடிலாம் காம்பை எழுந்துச்சி குளிச்சுட்டு தயாராகிட்டோம். இன்னும் வெளியே நடந்து போவோம். அந்த வழித்தடத்தில் அவங்க ஒரு ரூட் வச்சுருக்காங்க, மேப் வச்சுருக்காங்க, இதுதான் வழித்தடம்ன்ட்டு. அதில் நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்து நம்மளுடைய இலக்கு தடகாங்கிற இடம், மகாராஷ்டிராவில் உள்ளது. அங்கே போகலாம் வாங்க. இது ஒரு புதுமையான அனுபவம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். என் கூட சேர்ந்து பயணிங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகாராஷ்டிராங்க, ராணிப்பூர்னு போட்டிருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே, முடிச்சுக்குவோம். ஓகே, பாய். வரும் வழியில் பிச்சாந்தேந்தி பிச்சை கொடுத்தார்கள். நடந்து போய் கொண்டிருக்கிறோம். டே 11. காலை உணவாக பிச்சை கட்டும் பிச்சை அளித்தார்கள். அதை நாம் உண்கிறோம்.
பாருங்க, மழை பெஞ்சு தண்ணிலாம் நிற்கிது. அது இது ஒரு அணையா, அணை பேர் नाम क्या? नहीं पता। யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ये रानीपुर डैम। रानीपुर डैम, वेरी गुड। हेलो बख्शीत तू कितनी है, वो कितनी है? ये रानीपुर डैम है। रानीपुर डैम। டே 11 மணி 2:40 ஆகுது. நடந்து போயிட்டுருக்கோம். மணி 4 போகுதுங்க. சத்பூரா ரேஞ்ச், சத்பூரா மலை பேசலாம். और क्या चाहिए? बहुत ठंडा पानी है। हाँ, सुबह सुबह दांत बच जाएंगे अपने, इतना ठंडा पानी है। अपन गर्म पानी बनाएगा। रात में ये गर्म हो जाता है। हाँ, ये हवा लगती दिन में ठंडा है, रात में गर्म होता है। चलो भाई धीरे धीरे चलो। आते आते
காலை நேர சூரியன் மேற்கிலிருந்து பார்க்கிறான். டே 11 நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. போகிற வழியிலேயே ஒரு இடத்துல தங்க இடம் கிடச்சிச்சு, தங்கியிருக்கோம். தடுகான்லேருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நாளைக்கு நம்ம தடுகான் போகிறோம். ரொம்ப தூரம்தான். மழை ஏற முடியல. நாளைக்கு இங்கே தான் இருப்போம். காம்பை குளிச்சுட்டு புறப்படலாம். பார்க்கலாம். நீர் வாழ்க, நீர் வாழ்க. நீரின்றி அமையாது உலகு. டயர்டு.